எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? லஞ்ச் பாக்ஸ் பேக்கிங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லைங்க. இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா 6:30 மணிக்கு தாங்க எந்திரிச்சேன். ஸ்கூல் இன்னும் ஓப்பன் ஆகலைங்க. அதனால தான். ஆனால் அவருக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுங்க. ஒரு 45 நிமிஷத்தில் எங்கள் வீட்டு அடுப்பின் பரிதாபங்களை பற்றி பார்க்கலாமாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டுங்க அரிசி ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பருப்பையும் இன்னைக்கு குக்கர்லேயே வச்சிடலான்ட்டு பருப்பு கொஞ்சம் லைட்டாக வேகட்டும்னு தண்ணி ஊற்றி வச்சாச்சுங்க. அப்புறம் இன்னைக்கு கோவக்காய் வறுவல் பண்ணலான்ட்டுங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தடு, டிஃப்ரெண்ட்டான பவுடர்லாம் அரைச்சி ட்ரை பண்ண ரொம்ப நல்லா வந்திருந்தது. அதுக்கப்புறம் சொரக்காய் தாங்க போட்டு பருப்பு பண்ண போகிறேன். இது கூட்டு மாதிரி இருக்காது, பருப்பு மாதிரி இருக்காதுங்க. ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சொரக்காயும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டுங்க, மஞ்சள் போட்டுட்டு ஒரு 3 விசில் விடுறதுக்காக குக்கரை மூடி வச்சாச்சுங்க. அவசர சமையலுக்கு இந்த கோவக்காய் வறுவல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கு தாங்க. அங்கேயும் இங்கேயும் ஓடிச்சுங்க. பிடிச்சி எப்படியோ கட் பண்ணி வேக போட்டாச்சு. பருப்பும் வெந்துருந்துச்சுங்க. அதில் வெங்காயம், தக்காளி, வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து வதக்கி கொட்டி இறக்குனா பருப்பு ரெடி. இப்போ அந்த ஸ்பெஷல் பொடியை அப்படியே மழை சாரல் போல் கோவக்காய் மேலே தூவி ஒரு கிளறி இருக்குன்னா சூப்பரான கோவக்காய் வறுவல் ரெடிங்க. ரொம்ப டேஸ்ட்டாக காரசாரமாக இருந்ததுங்க. இந்த பருப்புமே பார்த்திங்கன்னா சொரக்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நான் கேரண்டிங்க இதுக்கு. இப்போது நம்ம டெரேரியமோட அப்டேட் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாமாங்க. இதில் வச்சுன்னு அந்த பீஸில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்குங்க. அந்த கிறிஸ்மஸ் மாஸும் அப்படியே இருக்குதுங்க. ஆனால் இந்த போல்கோ டாட் பிளான்ட் மட்டும் வரலை. அது அப்படியே உள்ளே காஞ்சு போய் விழுந்துருந்துச்சுங்க. ஃபிட்டோனியா பிளான்ட் ஒன்று வீட்டில் இருந்ததுங்க. அதையும் இன்னைக்கு ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன். லாஸ்ட் டைம் உங்களுக்கு அப்டேட் கொடுத்தலங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் இதை ஓப்பன் பண்ணுறேன். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களேன். நீங்கள் யாராவது டெரேரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இது லோ மெயின்டெனன்ஸ் தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.